பூண்டி நீர்த்தேக்கம் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரி ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் 22 அடியை கடந்துள்ளது. இந்நிலையில் பூண்டி நீர்த்தேக்கம் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளின் நிலவரம் குறித்து தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஏரியின் நிலவரம், ஏரியில் நீர் இருப்பு, வெளியேற்றப்படும் நீரின் விவரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியின் கரையோர மக்களுக்கு முறையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஏரியின் நிலவரம் குறித்து அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறினார். இதனால் பொதுமக்கள் யாரும் எந்தவித அச்சமும் பட தேவையில்லை என்றும், மழைக்காலங்களில் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். செம்பரம்பாக்கம் வினாடிக்கு 32,000 கியூபிக் ஃபீட் தண்ணீர் வெளியேற்றலாம். அந்த இடத்துல இருந்து தற்பொழுது 4,632 கியூபிக் ஃபீட் தண்ணீர் மட்டும்தான் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல புழல் ஏரியின் முழு கொள்ளளவில் 90% வந்து இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு. புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 7,200 கன அடி தண்ணீரை வெளியேற்றலாம். ஆனால் இன்னைக்கு தற்பொழுது வரை வினாடிக்கு 709 கியூபிக் ஃபீட் தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படும். இவை அனைத்து இடங்களிலுமே வாய்க்காலில் முழு கொள்ளளவுக்கு உட்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. நீர் வெளியேற்றப்பட்டு வருவது தொடர்பான எச்சரிக்கை நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தொடர்ச்சியாக நேற்று இரவிலிருந்து விடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முழுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இதனை அரசு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் எந்த விதமான அச்சமோ பயமோ தேவையில்லை. கனமழை நேரத்தில் அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு நல்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.